ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 23 நாளைய தினம் ஆடி மாதத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை. உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் கட்டாயம் ஏற்ற வேண்டிய ஒரு அற்புதமான அதிசய தீபம். அது என்ன தீபம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தீபம், அதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற விவரத்தை பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருந்தாலும் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு இந்த 3 நாட்களுக்குன்னு தனி சிறப்பு இருக்குது. நீங்கள் ஆடி மாதம் முழுக்க அம்மனையோ அம்பாளையோ இல்லை உங்களோட குலதெய்வத்தையோ நீங்கள் வழிபடலை, உங்களுக்கு அதுக்கான நேரம் சரியாக அமையலை அப்படின்னு இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு ஆடி வெள்ளியோ ஆடி செவ்வாயோ ஆடி ஞாயிற்றுக்கிழமையோ இந்த 3 நாட்களில் ஒரு நாட்களை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ அம்மனையோ அம்பாளையோ நீங்கள் வழிபடும்போது ஆடி மாதம் முழுக்க நீங்கள் வழிபாடு நடத்தின ஒரு பலனை பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் தான் ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு, ஆடி வெள்ளி. அதில் இந்த ஆடி செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். ஏன்னா அன்றைய தினம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள், முருகனுக்கு உகந்த நாள். செவ்வாய் பகவான், அதாவது நம்ம கடனுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் தான். கடன் தொல்லை யார் ஒருத்தவங்களுக்கு அதிகமாக இருக்கோ அவங்க செவ்வாய் பகவான் காலில் போய் விழுந்துடணும். அதனால தான் ஒரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வரும்போது முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு முருகப்பெருமானோட அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் மனசார வேண்டிக்கணும். நவகிரக ஸ்தலங்களில் வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் ஸ்தலம். கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணுறது மூலயமா அவங்களோட செவ்வாய் தோஷத்தோட தாக்கத்தை குறைச்சிக்க முடியும். திருமண தோஷங்கள்லாம் விலகி ஓடிடும். கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் செவ்வாய் ஸ்தலத்தை போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணலாம். அப்பேற்பட்ட பல சிறப்பு மிகுந்த இந்த செவ்வாய்க்கிழமை, அதுவும் ஆடி செவ்வாய்க்கிழமையை நம்ம தவற விடவே கூடாது. இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேணாலும் ஏற்றலாம். எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. நாளைய தினம் அம்பாள், அம்மன் இவங்களை மட்டும் வணங்காமல் செவ்வாய்க்கிழமை இருக்கிறதால ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுங்க. அது கூடுதல் சிறப்பு. உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய முடிஞ்சால் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய துர்க்கையை வழிபடுங்க. அப்படி இல்லைனாலும் எந்த துர்க்கை உங்கள் வீடு பக்கத்தில் வசதி இருக்கோ அந்த துர்க்கையோட நீங்கள் வழிபடலாம். வழிபாடு செய்ய போகும்போது எலுமிச்சை பழம், குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போங்க. அது எல்லாத்தையுமே அம்மனோட பாதத்தில் வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு முடிஞ்சால் அங்கே கோவிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு உங்கள் கையால் மஞ்சள் குங்குமத்தை கொடுங்க. எலுமிச்சை பழத்தை பாதத்தில் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. இது எல்லாமே நீங்கள் ஆடி செவ்வாயில் பண்ணுறது கூடுதல் சிறப்பு. இது போக நீங்கள் வேறு என்ன செய்யலாம்? அன்னதானம் செய்யுங்க. பசின்னு யார் கேட்டாலும் நாளை தினம் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் ஒரு 10 ரூபாய்க்கு பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கி கொடுத்துடுங்க. ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னதானம் பண்ணுறது கோடி புண்ணியம். இப்படி பல விஷயங்கள் நீங்கள் பண்ணாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செய்யணும்? செவ்வாய் பகவானையும் வணங்கணும், முருகப்பெருமானையும் வணங்கணும், அம்மனையும் வணங்கணும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தீபத்தை தான் நீங்கள் ஏற்ற போகிறீங்க. இந்த தீபத்துக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கைப்பிடி மஞ்சள். அது விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், குண்டு மஞ்சள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. மங்களகரத்தோட மறு உருவமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மஞ்சளை உங்களோட தேர்வுக்கேற்ப, உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு கைப்பிடி டைமண்ட் கற்கண்டு. ஏன் டைமண்ட் கற்கண்டு நம்ம பயன்படுத்துகிறோம்? டைமண்ட் கற்கண்டு அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது. ஆடி மாத செவ்வாய், ஆடி செவ்வாயில் மட்டும் இல்லை, இந்த ஆடி மாதத்தில் என்னைக்காவது ஒரு நாளாவது நீங்கள் அம்பிகைக்கு, அம்பாளுக்கு, அதுவும் குறிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு கல்கண்டு பொங்கல் செஞ்சு வச்சு படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் ஆடி வெள்ளிக்கு கூட முயற்சி பண்ணுங்க. உங்களோட அந்த பிரசாதத்தை மகாலட்சுமி தாயார் மனப்பூர்வமாக ஏற்றுப்பாங்க. அப்பேற்பட்ட மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச டைமண்ட் கல்கண்டை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு அகல் விளக்கு, அதில் ஊற்றுறதுக்கு எண்ணெய், அப்புறம் திரி, இந்த பொருட்கள் இருந்தாலே போதும். ஒரு தட்டு ஒன்று எடுத்து, ஒரு தாம்பழ தட்டு எடுத்து அதை சுத்தப்படுத்தி அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுடுங்க. அந்த தட்டில் இப்போ நம்ம காமிச்சிருக்கிற மாதிரி தட்டோட விளிம்பு ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மஞ்சளை ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 3, 5, 7, 9ன்னு ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி அந்த மஞ்சளை சுற்றி அடிக்கிட்டு அதுக்கு நடுவில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு டைமண்ட் கல்கண்டு. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இந்த டைமண்ட் கல்கண்டு ஏன் போட்டிருக்கோன்னு. அந்த டைமண்ட் கல்கண்டு அது மேலே வச்சுடுங்க. பரப்பி வச்சுட்டு அது மேலே அகல் விளக்கு வச்சு அதுக்கப்புறமா திரி போடுங்க. திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுங்க. நெய் தீபம் ஏற்றணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் எப்போது நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் என்ன எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெயை கூட நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். முடிஞ்சால் இந்த தீபத்துக்கு பக்கத்தில் ஒரே ஒரு பூ, எந்த பூ வேணாலும் வச்சுக்கலாம். அம்பாளுக்கு, அம்மனுக்கு படைக்கக்கூடிய, சாற்றக்கூடிய எந்த விதமான பூவை வேணாலும் இந்த விளக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு விளக்கை இப்போ நீங்கள் மகாலட்சுமி தாயாராக
மனமுருவி பாவிச்சு அந்த விளக்கு முன்னாடி உங்கள் கோரிக்கை வைக்க போகிறீங்க. இந்த விளக்கு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி நீங்கள் ஏற்றணும். காலை நேரத்தில் ஏற்றினாலும் சரி, மாலை நேரத்தில் ஏற்றினாலும் சரி, அது உங்களோட வசதிக்கு ஏற்றது. உங்களுக்கு எப்போ நேரம் சரியாக இருக்கோ, ஒரு 10 நிமிடம் உட்காந்து தீபத்தை ஏற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. மகாலட்சுமி தாயாருக்கு, அம்பாளுக்கு, அம்மனுக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி வச்சு அந்த தீபத்திலிருந்து வரக்கூடிய ஒளியை மகாலட்சுமி தேவியாக பாவிச்சு உங்களோட கோரிக்கையை அந்த விளக்கு முன்னாடி சொல்லுங்கள். கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, மனக்குழப்பம் இருக்குது, வீட்டில் சரியாக செல்வம் சேர மாட்டேங்குது, வரக்கூடிய வருமானம் சரியாக நிலையாக நிற்க மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு என்னென்ன குறைகள், பொருளாதார பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லுங்கள். குறிப்பாக கடன் பிரச்சனை நீங்கள் சொல்லணும். நாளைய தினம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆடி செவ்வாய் கடனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். செவ்வாய்க்கிழமை கடன் தொல்லையை போக்கிக்கிறதுக்கு நம்ம செவ்வாய் பகவானை வணங்குவோம். அப்பேற்பட்ட நாளில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை உங்கள் கடன் பிரச்சனையை மனசு விட்டு சொல்லுங்கள். மனசு விட்டு சொன்னதுக்கு அப்புறமா அந்த தீபம் உங்கள் வீட்டில் எப்பவும் போல பூஜையில் எறிகிற மாதிரி எரியட்டும். அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மஞ்சள், அந்த டைமண்ட் கல்கண்டு, அந்த தீபம் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். மறுநாள் புதன்கிழமை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்களா முதல் நாள் விளக்கேற்றுறதுக்கு, இந்த அமைப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த விளக்கெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. அதில் மஞ்சளும் அந்த டைமண்ட் கல்கண்டும் இருக்கும். இதை என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். இந்த மஞ்சளையும் இந்த டைமண்ட் கல்கண்டையும் நம்ம தனித்தனியாக பயன்படுத்த போகிறோம். முதல்ல இனிப்பில் ஆரம்பிங்க. அந்த டைமண்ட் கல்கண்டு இருக்கு இல்லையா, அந்த டைமண்ட் கல்கண்டை சின்னதாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிடுங்க. அரைச்சி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது எறும்பு புற்றுகளில் உங்கள் கையால் கொண்டு போய் போடுங்க. அப்படி நீங்கள் போட முடியலையா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள், யாராவது ஒரு ஆள், உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க மைய அரைச்சிருக்கக்கூடிய அந்த டைமண்ட் கல்கண்டு தூளை எறும்பு புற்றுகளை போய் போட சொல்லுங்கள். அதை ஒரு 500-1000 எறும்புகள் சாப்பிடும். அது மூலயமா ஒரு 500-1000 உயிர்களுக்கு அன்னதானம் போட்ட பலன் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அடுத்ததாக மஞ்சள் இருக்குது. அந்த மஞ்சள் என்ன செய்யலாம், இந்த மஞ்சளை அதே மாதிரி மிக்சியில் வச்சு அரைச்சி நல்லா பொடியாக்கி அதில் தண்ணி கலந்து வேப்பிலை அப்புறம் மாவிலை இது ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுக்க தெளித்து விடுங்க. உங்கள் வீட்டில் எந்த இடத்துலலாம் அதிகமாக மூளைகள் இருக்கோ, வடகிழக்கு மூளை, தென்கிழக்கு மூளைன்னு சொல்லி எல்லா மூளைகள்லையும் அந்த மஞ்சளை நல்லா மைய அரைச்சி தண்ணீர் கலந்து வேப்பிலை அப்புறம் மாவிலை கொண்டு தெளித்து விடுங்க. இதனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம், பீடைகள், தேவையில்லாத கெட்ட சக்திகள்லாம் விலகி ஓடிடும். மகாலட்சுமி தாயார் வீட்டில் வாசம் செய்யறதுக்கு இந்த மஞ்சள் தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். ஆனால் இது மூலயமா நீங்கள் என்னென்ன பலன்கள் அடைய போறீங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த மஞ்சள் தண்ணீரை தெளிக்கிறதால மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் அனுகிரகம் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு ஏற்படுது. அந்த டைமண்ட் கல்கண்டை மைய அரைச்சி எறும்பு புட்டுகளில் போடுறது மூலயமா ஒரு சில உயிர்களுக்கு நீங்கள் பசியாத்தின அன்னதானம் போட்ட பலனும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடுது. அது கூட செவ்வாய்க்கிழமையில் அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிருக்கீங்க. அதுவும் கடன் பிரச்சனை தீரணும், பொருளாதார பிரச்சனை தீரணும்னு சொல்லி தீபத்தை செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஆடி செவ்வாயில் ஏற்றிருக்கீங்க. இப்படி 3 விதமான பலன்கள் இந்த ஒரு தீபத்தில் கிடைக்க போகுது. அதிகபட்சமாக இதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது ஒரு 10 நிமிடமாக தான் இருக்கும். ஆனால் இது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப அபரிமிதமானது. ரொம்ப பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படலைனா கூட முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு திரும்ப வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கே கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.